ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள் சேனலுக்கு சொன்ன கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. வீடியோ லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்டர் சிமெண்ட் கண்டென்ட் வரைக்கும் போன வீடியோல பார்த்திருப்போம். இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த வாட்டர் பத்தி சொல்லியிருப்பேன், கண்டிப்பா உங்களுக்கு குழம்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு சிம்பிளா சொல்லிருப்பாங்களா நீங்க. மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45 சிமெண்ட் கண்டென்ட் வந்து நான் 360 பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அவ்வளவு பண்ணா ஸ்ட்ரென்த் வரும்னு போட்டிருக்கேன். அந்த 360 இன்ட்டு 0.45 டைரக்டா கூட 360 இன்ட்டு 0.45 வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.42 பிக்ஸ் பண்ணேன். சரிங்களா, மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் 0.45. அப்பனா 360 இன்ட்டு 0.42 151.2 வருதா? ஓகேங்களா, இதுதான் வாட்டர்னு வச்சுங்க. நான் அதுதான் அந்த போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா நான் 152 வாட்டருக்கு உங்களுக்கு ப்ராப்பர் கால்குலேஷன்ல இது சிம்பிளா வாட்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். சிமெண்ட் வந்து நம்மளே ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அந்த அந்த கால்குலேஷன் தவிர வந்தாதான் உங்களுக்கு சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவுன்னு வரும். ஓகேவா, நீங்க வாட்டர் சிமெண்ட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் நீங்க அடாப்ட் பண்ண முடியும். இவ்வளவுதான். இது கூட ட்ரையல் பேஸ்டு தான். இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஸ்லம்ப்ல எதுவும் வரலன்னா திரும்ப நீங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாகலாம். அப்படிதான் சொல்றேன். சரியா, இப்போ ஓகே, சிமெண்ட் தெரிஞ்சிச்சு, வாட்டர் தெரிஞ்சிச்சு. அடுத்து அக்ரிகேட்டுக்கு போலாம். அக்ரிகேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அக்ரிகேட்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 mm ஓட ஸ்பெசிபிக் கிராவிட்டி நான் எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். 2.668 10 mm ஓட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 2.66 எம்சாண்டுக்கு 2.622. ஓகேங்களா, சிமெண்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 3.15. இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் அட்மிச்சர் வந்து அவனுடைய என்ன அட்மிச்சர் யூஸ் பண்ண போறீங்களோ அதில் அவன் கொடுப்பான், டேட்டா ஷீட்ல அவனே கொடுத்துருவான். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம், உங்களுக்கு அட்மிச்சரோட இது ஒரு 1.8 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 1.8 அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இது வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி. வாட்டர் அப்சார்ப்ஷன் 20 mm வந்து பாத்தீங்கன்னா 0.27%. இதெல்லாம் ஞாபகம் வச்சுனோம், ஃபியூச்சர்ல தேவைப்படும். இல்ல வாட்டர் அப்சார்ப்ஷன் இப்போ வேண்டாம், நான் திரும்ப சொல்றேன். ஸ்பெசிபிக் கிராவிட்டி மட்டும் அப்புறம் உங்களுக்கு 20 mm 2.668, 10 mm 2.66, 2.622, சிமெண்ட் 3.15, 1.18. இப்போ எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கால்குலேஷன் வருவோம். இப்போ நமக்கு 1 m3. ஓகேங்களா, சிமெண்ட் 361 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். வாட்டர் 152 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ அக்ரிகேட் வால்யூம் தான் நமக்கு தேவை. அப்பனா இந்த பைண்டர் கண்டென்ட் இருக்குல்ல, வாட்டர் சிமெண்ட் அட்மிச்சர். இப்ப அட்மிச்சர் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு 0.8% போறேன்னு வச்சுங்க. அப்ப 361 இன்ட்டு 0.8% 2.88 kg per m3. அதாவது சிமெண்ட் கண்டென்ட்ல இருந்து 0.8% தான் அட்மிச்சர் போடணும். அதாவது அட்மிச்சர்னாலே உங்களுக்கு சிமெண்ட் கண்டென்ட் வெயிட்ல பேஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். நான் 0.8% போடுறேன், 2.88. இப்போ இது 3 தான் பைண்டர் கண்டென்ட். இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணிட்டா அக்ரிகேட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இதுக்கான வால்யூம் நம்ம எடுக்கணும். அது வால்யூம் எப்படின்னா, அது இப்போ இது 1 m3 இதுல ஏர் இருக்குல்ல, ஏர் அப்ராக்சிமேட் ஏர் வந்து உள்ள 1% இருக்கும். ஓகேங்களா, 1% ஏர் இருக்கும். அப்புறம் 0.01 m3ன்னு வச்சுங்களேன். 0.01 m3 டிவைட் பை 100 போட்டீங்கன்னா 0.1 m3 வந்து ஏரே உள்ள இருக்கும், ஏர் காங்கிரீட்ல. அடுத்து சிமெண்ட்டுக்கு போலாம். இப்போ வால்யூம் ஆஃப் சிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது மாஸ் ஆஃப் சிமெண்ட் டிவைட் பை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்ட்டு 1/1000. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, அப்போ மாஸ் ஆஃப் சிமெண்ட் நமக்கு எவ்வளவு? 361 டிவைட் பை ஸ்பெசிபிக் கிராவிட்டி 3.15 சிமெண்ட் இது. அதுக்கப்புறம் இன்ட்டு 1/1000 தான். இப்போ 0.0001. ஓகேங்களா, இன்ட்டு 0.001 எவ்வளவு வருது? 0.114 m3 நமக்கு வந்து எது இருக்கு? சிமெண்ட் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வாட்டர் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி வாட்டர் வெயிட் ஆஃப் வாட்டர் 152 டிவைட் பை ஸ்பெசிபிக் கிராவிட்டி. வாட்டருக்கு வந்து 1 தான். ஓகேங்களா, 1 இன்ட்டு 0.001 வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து 0.152. ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் வாட்டர். அடுத்து அட்மிச்சர்
அட்மிச்சர் 2.88 kg 2.88 divided by 1 our density வந்து பாத்தீங்கன்னா 1.8 into 0.001 அட்மிச்சரோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 0.0016 m3. இப்போ இது மூணுத்தையும் கூட்டணும் ஓகேங்களா. 0 அதாவது வால்யூம் ஆஃப் சிமெண்ட், வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் அட்மிச்சர், இது மூணுத்தையும் கூட்டணும். 0.114 பிளஸ் 0.152 பிளஸ் 0.0016 ஓகேங்களா. 0.267 இது ஏற்கனவே இது வந்து வால்யூம் ஆஃப் பைண்டர் கண்டென்ட் 0.267 ஓகேங்களா. 0.01 mq வந்து ஏர், அதை முதல்ல மைனஸ் பண்ணிடும். 1 மைனஸ் 0.01 99%, அதாவது 0.99 mq ஓகேங்களா. இதுல மைனஸ் 0.99 மைனஸ் 0.267 0.0 அதாவது 2723 m3 தான் வந்து நமக்கு அக்ரிகேட்டோட வால்யூம். ஒரு m3ல இந்த வாட்டரு, அட்மிச்சரு, அதுக்கப்புறம் சிமெண்ட் அதோட வால்யூம் மைனஸ் பண்ணிடும். 0.267 m3 ஒரு m3ல வந்து மைனஸ் பண்ணா 0.723 m3 நமக்கு அக்ரிகேட்டோட வால்யூம் கிடைச்சிச்சு. இப்போ அக்ரிகேட்டோட வெயிட் எவ்வளவுன்னு கால்குலேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா. இப்ப இந்த 20 mm இப்ப எவ்வளவு இது எடுத்த உடனே நான் போயிட்டு வந்து இதுல உங்களுக்கு கால்குலேஷன் போட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் அக்ரிகேட் முதல்ல எவ்வளவு போடணும், அதுக்கப்புறம் ஃபைன் அக்ரிகேட் எவ்வளவு போடணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா. இப்ப ஜோன் 2 சாண்ட் சொன்னல, உங்களுக்கு ஜோன் 2 சாண்டா இருந்தா, அதாவது ஆஸ் பர் IS 10262ல டேபிள் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜோன் 2க்கு 0.062 m3 வந்து கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கணும், பேலன்ஸ் தான் நீங்க வந்து சாண்ட் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த 0.62 இருக்குல்ல, இதுல கூட நீங்க இன்னும் 0.02% நீங்க இன்னும் மைனஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதே இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பம்பபிள் காங்கிரீட். பம்பபிள் காங்கிரீட் இப்ப நம்ம பம்ப் போட போறோம், மிக்ஸி இன்னும் கொஞ்சம் பொகசிவா இருக்கும், மெட்டல கொஞ்சம் குறைச்சி சாண்ட் அதிகமாக்கணும், நல்லா பம்புல காங்கிரீட் போகும் பாத்தீங்களா. அதுக்காக நீங்க ஒரு 10% வரைக்கும் நீங்க சாண்டை ரெடியூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 3.5% ரெடியூஸ் பண்றேன். 3.5% இதுல 0.6ல போட்டுனா 0.02 வரும். அதை மைனஸ் பண்ணீங்கன்னா 0.6 m3 ஓகேங்களா. இப்போ இந்த 0.6 இருக்குல்ல, இந்த 0.6 இந்த 0.6 என்னன்னா அக்ரிகேட். அந்த அக்ரிகேட்ல 0.6 வந்து கோர்ஸ் அக்ரிகேட், 0.4 வந்து ஃபைன் அக்ரிகேட் சாண்ட் ஓகேங்களா. இந்த 0.6 தான் வந்து நான் வந்து கோர்ஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ண போறேன், அதாவது ஜல்லி. 0.4 வந்து ஃபைன் அக்ரிகேட், அதாவது சாண்ட் ஓகேங்களா. இப்போ கால்குலேஷன் வரும், அக்ரிகேட் கால்குலேஷன் வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் 0.60 யூஸ் பண்ண போறேன் கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. அப்போ ஃபார்முலா என்ன, கால்குலேஷன் என்னன்னா, வால்யூம் ஆஃப் அக்ரிகேட். வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் எவ்வளவு வந்துச்சு, ஐயோ அதை விட 0.723 ஓகேங்களா. இதான் வால்யூம் ஆஃப் அக்ரிகேட். மீதி எல்லாமே வந்து பைண்டர் கண்டென்ட் போயிடுச்சு. அப்போ ஃபார்முலா 20 mm எவ்வளோன்னு ஈக்குவல் டு 0.723 வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் இன்டு வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ 0.6 இன்டு வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்ல 20 mm எவ்வளோ 60%, அதுல ஒரு 0.6 இன்டு 20 mm ஓட ஸ்பெசிபிக் என்ன எடுத்திருக்க அசியூம் பண்ணிக்க 2.668 இன்டு 1000 ஓகேங்களா. அப்பனா எவ்வளவு வருது 0.723 இன்டு 0.6 இன்டு 0.6 இன்டு 2.668 இன்டு 1000. 20 mm வந்து 694 kg per m3 ஓகேங்களா. அப்ப 10 mm போலாம், 10 mm அக்ரிகேட். அதே 0.723 இன்டு 0.6% அதாவது 60% வந்து கோர்ஸ் அக்ரிகேட் போடுறோம் இன்டு 0.6% 20 mm போட்டோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு 0.4% 10 mm இருக்கு. 0.4 இன்டு 10 mm ஓட பிசிக்கல் கிராவிட்டி 2.622 இன்டு 1000. 0.723 இன்டு 0.6 இன்டு 0.4 இன்டு 2.622 இன்டு 1000. நமக்கு வந்து 12 mm வந்து 455 kgs ஓகேங்களா. அடுத்து சாண்ட் ஃபைன் அக்ரிகேட், அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இன்டு
வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் இன்ட்டு 0.6% வந்து 20 mm 10, அதாவது அக்ரிகேட் எடுத்தோம். இப்ப 0.4% வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் இன்ட்டு 0.4% இன்ட்டு ஒரு அக்ரிகேட் தான், சாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம், இன்ட்டு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, சாண்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 2.622 இன்ட்டு 1000, 0.723 இன்ட்டு 0.4 இன்ட்டு 2.622 இன்ட்டு 1000, 759 kgs per m3. ஓகேங்களா? இப்ப எல்லா வெயிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அடுத்து நம்ம வந்து ட்ரையல் மிக்ஸ் கால்குலேஷன் போவோம். சரியா? இப்ப எழுதிடுறேன் பாருங்க. சிமெண்ட் 361, வாட்டர் 152, அதுக்கப்புறம் 20 mm எவ்வளவு வந்திருக்கு, 694 kg per mq, அதுக்கப்புறம் 10 mm அக்ரிகேட் 455, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாண்டு 759, அட்மிச்சர் எவ்வளவு போட்டோம், 0.8%, 360 இன்ட்டு 0.8%, 2.88. இதுதான் வந்து ஒரு எம்கியூக்கான வெயிட் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு M30 கிரேடுக்கு. இப்ப இதை கொண்டு போய் நம்ம ட்ரையல் மிக்ஸ் போடணும். ட்ரையல் மிக்ஸ் போட்டு ஸ்லம்பு எவ்வளவு வருது, 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்லம்பு, 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்லம்பு வருதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஓகேனா அதுக்கப்புறம் கியூப் கேஸ் பண்ணணும். அந்த கியூபும் பாஸ் ஆனாதான் இந்த மிக்ஸிஸ் நீங்க வந்து பிளான்ட்ல கொடுத்து யூஸ் பண்ணலாம். இப்ப கால்குலேஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாமே சொல்லிட்டேன். நாளைக்கு ட்ரையல் எப்படி போடுறோம், கியூப் எப்படி கேஸ் பண்ணணும், ஸ்லம்பு எவ்வளவு வரணும், இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் பார்ட் 3 வீடியோல. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதை பார்க்காம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம இதை பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்க் பார்ட் 1 லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு வாங்க. அப்பதான் புரியும் உங்களுக்கு தெளிவா. சரியா? நாளைக்கு ட்ரையல் மிக்ஸ் எப்படின்னு பார்க்கலாம்.